அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. இன்னைக்கு அப்டேட்ஸ் Realme GT உடைய லான்ச் டேட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Samsung Galaxy F62 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஹியூஜ் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். OPPO உடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் பற்றியும் தகவல் வெளியாயிருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 495ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுளுடைய பேட் ஸ்டோரேஜுக்கான டைம்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2021 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த டைம்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ யூசர்ஸ் கிடையாது, பேட் யூசர். அதாவது நீங்கள் ஒருவேளை ஒர்க் ஸ்பேஸ் இல்லைனா ஜி சூட் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு February 2022 வரைக்கும் இதை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி உங்களுடைய கூகுள் டாக், ஷீட்ஸ், ஸ்லைட்ஸ், ட்ராயிங் எல்லாமே February 2022 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களும் ஸ்டோரேஜ் பே பண்ணணும். தற்சமயம் ஃப்ரீ யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிமெயில், கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு 15 GB வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜூன் 2021 எல்லாருமே பே பண்ண தான் செய்யணும். ஸோ 15 GB உங்களுக்கு ஸ்டோரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்ரி மந்த் நீங்கள் ஸ்டோரேஜ்க்கு பே பண்ணுற மாதிரி பிளான்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. PUBG இந்தியாவில் அன்பேன் ஆகுதோ இல்லையோ, இல்லை ரீலான்ச் ஆகுதோ இல்லையோ, PUBG மொபைல் மேக்கர்ஸ் அதாவது Tencent ஒரு புது கேம் இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது, அன்டான். ஸோ இந்த அன்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி சர்வைவல் கேம் மாதிரி தான் கொண்டு வராங்க. இதுலேயும் கேம் பிளே இருக்குது. இது ஓப்பன் வேர்ல்ட் சர்வைவல் ஷூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் கடைசி வரைக்கும் ஷூட் பண்ணி சர்வைவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கான்செப்ட் கீழே தான் வருது. இதோட பப்ளிஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் ஃப்ரீ ஃபயருடைய பப்ளிஷர் தான் கரேனா. ஸோ இதுவும் கரேனா அன்டான் இந்த பேரில் இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆப்பிள் யூஎஸில் ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பேட்டன்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கானதில்லை. ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம், பேட்டரி இண்டிகேட்டர் ஃபீச்சர். ஸோ பேட்டரி இண்டிகேட்டர் ஃபீச்சர் மூலிமா இனிமேல் ஆப்பிள் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே எப்போ பேட்டரி டை ஆகுது, எப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வர்ற மாதிரி இன்டெகிரேட் பண்ணி தர போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூஸருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய யூசேஜ் பொறுத்து, நீங்கள் நிறைய கேமிங் விளையாடுவீங்க, இல்லை நிறைய மூவிஸ் பார்ப்பீங்க, இல்லைனா அடிக்கடி சார்ஜ் போடுவீங்க. ஸோ நீங்கள் எப்படி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். பொதுவாக 20% கீழேனா லோ பேட்டரின்னு சொல்லி நம்மள சார்ஜ் பண்ண சொல்லும். எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஃபீச்சர் இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் 40% கீழே நம்மளை சார்ஜ் பண்ண சொல்லும், லோ பேட்டரின்னு சொல்லி. இல்லைனா 5% கீழே நம்மளை சார்ஜ் பண்ண சொல்லும். இது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். நம்மளுடைய யூசேஜ் பொறுத்து நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறோம், நம்ம ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோமா, ஸோ நிறைய விஷயங்களை இனிமேல் அதை செக் பண்ணி இந்த பேட்டரி இண்டிகேட்டர் நமக்கு ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் நெக்ஸ்ட் ஜெனில் வருதா இல்லை அதுக்கப்புறம் வருதா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். Xiaomi MI Fan Festival சேல் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ ஹோம்ஸில் 40 டேஸ் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்ச் 6 ஆரம்பித்து மே 17 வரைக்கும் ஆஃப்லைனில் உங்களுக்கு சேல் அவைலபிளாக இருக்குது. அதே ஆன்லைன் me.com அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 நாளைக்கு April 8 to 13 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதில் ஆன்லைன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னலாக நீங்கள் ஒருவேளை HDFC கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா, இல்லைனா ICICI பேங்க் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆக்சிஸ் பேங்க் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடிஷ்னல் ஆஃபர்ஸ் 500 to 1000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, லேப்டாப்ஸ் இருக்குது, டிவியும் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் நடுவில் உங்களுக்கு ஃப்ளாஷ் சேல், அதாவது 1 ரூபிக்கான ஃப்ளாஷ் சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரெட்மியுடைய 9 பவர் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதோட ஷாமியுடைய டிவி, ஸ்மார்ட் டிவியும் அவைலபிளாக இருக்குது. ₹1 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அப்பப்போ ஒரு சேல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆன்லைனில். ஆஃப்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. 40 டேஸ் சேலில் நீங்கள் கார்டு யூஸராக இருந்தால் அடிஷ்னல் ஆஃபர்ஸ் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் மறுபடியும் ஸ்மார்ட் ஃபோன் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி மொபைல் bonanaza சேல் இந்த பேரில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 7th April to 11th April அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெரிய அளவில் உங்களுக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்கவுண்ட் இல்லை. பட் சாம்சங் கேலக்ஸி F62 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 19,499க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மொபைல் bonanaza சேலில் இன்ஸ்டன்ட் 2000 டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் 22,000க்கு பர்ச்சேஸ்
பண்ணலாம். அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா 2500 rupees அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா இதை நீங்கள் 19,499க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ 19,499க்கு வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட் எக்ஸினோஸ் 9825 இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி F62 19,500க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஃப்ளிப்கார்ட் மொபைல் செல்லில் நெக்ஸ்ட் பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய X7 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ப்ரைஸ் 29,999க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் இன்ஸ்டன்ட் 2,000 rupees ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 27,999க்கு இது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மோட்டோ G10 பவர் இதில் வந்து 500 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக ஆப்பிள் அதாவது ஐஃபோன் 11 SE இதுக்கெல்லாமும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய இந்த சேல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 2021 வந்து நிறைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Xiaomi Mi Fold வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை அடுத்து ஓப்போவும் அவங்க தரப்புலேருந்து ஸ்மார்ட் ஃபோன் அதாவது ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் மாஸ் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியுது. இவங்களுடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஷாமியோடது இருக்கோ இல்லைனா சாம்சங்கோடது இருக்கோ அதே மாதிரி தான். பட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 inches இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை விவோ தரப்புல வந்து ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஷாமி ஓப்போ விவோ 3 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸும் 2021 ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்லையும் என்ட்ரு ஆவாங்க அப்படின்னு தெரியுது. பொதுவாக ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ட்ராக் பண்ணணும்னா ஃபிட்னஸ் பேண்ட் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் வந்து பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ விவோ ஒன் ஸ்டெப் அஹெடாக போய் ரிங் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதுக்கான பேட்டன்ட்டும் இவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ விவோ ரிங் மூலயமா வந்து ஹெல்த் அதாவது ஃபிட்னஸ் வந்து இவங்க கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தம் ஃபிங்கர் தவிர்த்து நீங்கள் வேறு 4 ஃபிங்கரில் எதுலனாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய விரலுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சென்சார் வந்து உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸை வந்து ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணும், வெயிட் வந்து ரியல் டைமில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுடைய பேர், ஜெண்டர், ஏஜ், ஹைட் எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த ரிங் வந்து உங்களுடைய வெயிட் வந்து உங்களுடைய ஹைட்டு ஏஜுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ரியல் டைமில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தற்சமயம் பேட்டன்ட்டில் இருக்கக்கூடிய விரைவில் விவோ ரிங் ஹெல்த் டிடெக்டர் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமியோடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஏப்ரல் 23 அன்றைக்கி லான்ச் ஆக போகிறது ஆல்ரெடி டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதுக்கான லேண்டிங் பேஜ் வந்து உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ Mi 11 Ultra இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இதோட ஃபர்ஸ்ட் சேல் உங்களுக்கு அமேசானில் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 888 கொடுக்குறாங்க. பிரைமரி சென்சார் 50 மெகாபிக்சல். ஆல்ரெடி இது சைனாவில் லான்ச் ஆனது தான். இந்தியாவிலையும் இது காஸ்ட்லியாக தான் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 60,000 to 70,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Mi 11 Ultra உங்களுக்கு அமேசானுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். விவோடைய சப் பிராண்ட் Iqoo கீழே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Iqoo 7 வந்து அரவுண்ட் ஏப்ரல் 25 கிட்ட இதோட லான்ச் டேட் அப்படின்னு நேற்றே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. Iqoo Neo 5 ஆல்ரெடி வந்து இந்த 2 மாடல் நம்பர்ஸ் வந்து இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு Iqoo 7 வரும், அதுக்கப்புறம் Neo 5 வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாச்சு. ஆனால் இப்போ வந்து ஃப்ளாக்ஷிப் லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து Neo 5 லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இதை அடுத்து Iqoo 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 888 வந்து அப்ராக்சிமேட்டாக 35,000 to 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு ப்ரைஸ் ரிவீல் ஆயிருக்கு. அதே Iqoo Neo 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 870 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக 30,000 கீழே இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். கூகுள் அவங்களுடைய பிக்சல் டிவைசஸ் எல்லாம் ஓன் சிப்செட் Whitechapel சிப்செட்டில் லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை அடுத்து வந்து பிக்சல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த சிப்செட் வந்து ஸ்னாப் ட்ராகனில் எது அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லைனா சாம்சங்குடைய எக்ஸினோஸை கம்பீட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போது சில ரிப்போர்ட்ஸ் மூலயமா தெரிய வந்திருக்கிறது என்னென்னா கூகுளுடைய Whitechapel சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தற்சமயம் ஸ்னாப் ட்ராகனுடைய 888 இல்லைனா ஆப்பிளுடைய A14 பயோனிக் சிப்செட்டோ இல்லைனா எக்ஸினோஸுடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டையோ கம்பீட் பண்ணாது. அதை விட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. மேபி ஃபியூச்சரில் இவங்க அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ கூகுளுடைய பிக்சல் 6 XL இந்த சிப்செட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது.
Realme உடைய புது சீரிஸ் GT சீரிஸில் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் இல்லைனா லான்ச் மந்த் அப்படின்னு சொல்லலாம். இது ரிவீலாக இருக்குது. இது மே 2021 இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் Realme உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Realme ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது Realme GT இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 888. அகெயின் Realme GT Neo வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான். மீடியாடெக் டைமென்சிட்டி 1200. ஸோ மே 2021 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இந்தியாவில் வருதா இல்லைனா ஃபர்ஸ்ட் Realme GT வருதான் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஒப்போடைய Reno 5G வந்து சிங்கப்பூரில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 800U. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி வேல்யூக்கு அப்ராக்சிமேட்டாக 38,000 கிட்ட வந்து இது சிங்கப்பூரில் லான்ச் ஆயிருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். PUBG மொபைல் மேக்கர்ஸ் இந்தியாவில் கொண்டு வரப்போகிற புது கேமுடைய பேர் என்னதுன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே வந்து டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ நேற்று கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 65W ஃபாஸ்ட் சார்ஜிங். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தாமோதரன். கங்க்ராச்சுலேஷன் தாமோதரன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.